ஒரு கனவை, ஒரு சமூகத்தை, ஒரு சிறந்த காரியங்களை எல்லாம் பிறப்பிப்பவள் அனைவருமே அன்னையாகத்தான் கருதப்படுகிறாள். ஒரு பெண் வெறும் ஏதோ மெஷின் கிடையாது, குழந்தைய பெற்றெடுக்கிற மெஷினா மட்டும் பார்க்க கூடாது பாருங்க. அது அல்ல. அவள் தாய் என்று சொன்னால் பிறப்பிப்பவள். வெறும் ஒரு 10 மாத குழந்தையை பெற்று மட்டும் பிறப்பிக்கும் ஆற்றல் அவளிடத்தில் இல்லை. அவளிடத்தில் தருகிற எதையும் பிறப்பிக்கும் ஆற்றலை அவள் பெற்றிருக்கிறாள். ஆமென். இது கொஞ்சம் விவரமா சொல்லணும், நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் திரும்பவும் சொல்றேன். woman is an incubator. இன்குபேட்டர்னா என்ன? நீங்க வந்து சிலதை வச்சீங்கன்னா அது என்ன பண்ணுது? பொரிக்குது இல்லையா? அவங்க ஒரு இன்குபேட்டர் மாதிரி. அவங்களாக ஒன்றை வந்து எது பண்ற ஒரு தன்மை அவங்களிடத்துல இல்லை. ஒரு ஆண் எதை தனக்கு தருகிறானோ அதை அவளால் பல மடங்கு அதை பெருக்க முடியும். ஒரு ஆண் தன்னிடத்தில் தருகிற அன்பையும் பெருக்கி அவள் தர முடியும். ஒரு ஆண் தனக்கு தருகிற வெறுப்பையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதையும் பல மடங்கு பெருக்கி உங்களிடத்தில் தர அவர்களுக்கு பலன் உண்டு. ஆணிடமிருந்து ஒரு சின்ன வித்து தான் உள்ள போகுது, 10 மாசம் கழிச்சு இவ்வளவு பெரிய குழந்தையா கையில கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பெண் பெருக்குகிறவள். நீங்க நினைச்சிக்க கூடாது ஒரு பெண் வந்து வெறும் குழந்தைய மட்டும் பெற்றெடுக்கிற ஒரு ஆளு, அந்த விதத்துலதான் அவள் அன்னை தாய் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. என்ன அவளுக்கு கிடைக்குதோ அத்தனையும் பெருக்கி பெற்றெடுக்கிற ஒரு பெருக்குகிற ஆற்றலை, ஒரு தாய்மை தன்மையை ஒரு பெண் தனக்குள்ளாகவே பெற்றிருக்கிறாள். கருவுற்றால் தான் அன்னை என்று அல்ல, கருணை உற்றாலும் நீங்கள் அன்னைதான். பிள்ளையை பெற்றெடுப்பது மட்டும் தாய்மை அல்ல. ஒரு கனவை, ஒரு சமூகத்தை, ஒரு சிறந்த காரியங்களை எல்லாம் பிறப்பிப்பவள் அனைவருமே அன்னையாகத்தான் கருதப்படுகிறாள். ஒரு ஆண்மையும் ஒரு பெண்மையும் இணையும் போது ஒரு பெண்மைக்குள் உருவாகிற தன்மைதான் தாய்மையாக இருக்கிறது. ஆனால் பெற்றெடுக்கும் போது மட்டுமே நீங்கள் தாய்மை உள்ளவர்களாய் அல்ல, பல காரியங்களை உங்களால் பெற்றெடுக்க தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார்.